ஸ்டாலின் கூர்க்கில் போட்ட மாஸ்டர் பிளான். பதவி பறிப்பு அல்ல, அதிகாரம் குறைப்பு மட்டுமே தற்பொழுது திமுகவிற்கு தேவை என உதயநிதி ஸ்டாலினும் முடிவெடுத்திருக்கிறார்கள். ஜென்சி டிஎம்கே கொடுத்த புத்துணர்ச்சியோடு திமுக பல்வேறு புத்துணர்வு பணிகளை செய்ய இருக்கிறது. அதன் விளைவாக என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை இன்று காணலாம். பாருங்கள். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டும் திமுகவை சுற்றியே அரசியல் நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. திமுகவில் என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும், அடுத்த 50 ஆண்டுகளுக்கு இந்த இயக்கத்தை அழைத்து செல்ல என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் திமுக தலைவர் யோசித்துக் கொண்டிருக்க வேளையில் அதற்கான அடிப்படை கட்டமைப்புகளை மாற்றி அமைக்கும் பணிகளுக்கான ஆய்வு பணிகளை மேற்கொண்டிருக்கும் சூழ்நிலையில் திடீரென்று ஜென்சி டிஎம்கே என்று சென்னையில் முளைத்த ஒரு இளைஞர் பட்டாளத்தால் புதிய தெம்பில் ஸ்டாலின் இருக்கிறார். இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளின் அடிப்படையில் பெரும் சமுதாயம் தன் பின்னால் வரும் என்ற நம்பிக்கை ஸ்டாலினுக்கு இருக்கிறது. அதனால்தான் ஸ்டாலின் கருத்து கேட்ட இந்த இணையதளத்தில் சுமார் 6 லட்சத்திற்கு மேலாக அந்த கருத்துக்கள் வந்திருக்கிறது. ஒரு இயக்கம் மக்களோடு மக்களாக எப்படி பயணித்திருக்கிறது, அந்த இயக்கம் எப்படி தமிழர்களோடு ஒன்றோடு ஒன்றாக கலந்திருக்கிறது என்பதை எல்லாம் ஆய்வு செய்யும் பணியை பிரபல தொழிலதிபரும் பல்வேறு ஆய்வு கட்டுரைகளை எழுதி அவ்வப்பொழுது தமிழகத்தின் உண்மை நிலையை வெளிக்கொண்டு வரக்கூடிய சுரேஷ் சம்பந்தம் அவர்களிடம் அந்த பணியை ஒப்படைத்திருக்கிறார் திமுக தலைவர். அதே போன்று கருத்து கேட்பு குழுவை தமிழகம் முழுவதும் அனுப்பியிருந்த திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களது ஆய்வறிக்கையை பகுப்பாய்வு செய்யும் பணியை பொருளாதார நிபுணர் ஜெயரஞ்சனிடம் கொடுத்திருக்கிறார். இதில் சுரேஷ் சம்பந்தம் மேலோட்டமாக பார்த்த அந்த அறிக்கையில் கிடைத்ததுதான் திமுகவையும் தாண்டி திமுக தொண்டர்களையும் தாண்டி தமிழர்கள் எல்லாம் ஒன்றெழுந்து திமுகவை என்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்ற கருத்துக்கள் வந்திருப்பது திமுகவுக்கு மிகப்பெரிய தெம்பை கொடுத்திருக்கிறது. அதே போன்று இந்த ஆய்வுக்குழுவினர் கொடுக்கக்கூடிய அறிக்கைகளை ஜெயரஞ்சனும் பகுப்பாய்வு செய்து நாளையோ இல்லை இன்னொரு 2 நாளிலே சந்தித்த ஆய்வுகளை கொடுக்க இருக்கிறார்கள். இதை வைத்து என்ன செய்யலாம் என்ற மீட்டிங்கும் அறிவாலயம் முதல் கலைஞர் டிவி வரை ஏன் பெண் அமைப்பிலும் என்னென்ன மாற்றங்கள் செய்யலாம் என திமுகவின் தலைவர் ஸ்டாலின் கூர்க்கில் தனது சகாக்களோடு சென்றார். அதில் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் சபரீசன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அண்ணாநகர் கார்த்தி ஆகியோர் சென்றதாக கூறப்படுகிறது. அங்கு ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டுவதை எல்லாம் நிறுத்திக் கொள்ளலாம். இனி என்ன செய்யலாம்? இவ்வளவு காலம் நாம் பார்த்த அரசியல் வேறு, நாம் கட்டமைத்த அரசியலின் வெற்றி வாகை சூடினோம். தொடர்ந்து நாம் வெற்றி வாகை சூடி வந்த இயக்கம் தான் இது. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் இன்று ஒட்டுமொத்த அரசியல் களமும் மாறி இருக்கிறது. இளைய சமுதாயம் அரசியலுக்கு வந்திருக்கிறது. இதனால் இவ்வளவு பெரிய ஒரு எழுச்சி அலை ஏற்பட்டு இருக்கிறது. இதை அவர்களை நாம் தற்குறிகள் என்று மீண்டும் ஒதுக்க வேண்டிய நிலை இல்லை. நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை முதலில் முடிவு செய்ய வேண்டும். தகவல் தொழில்நுட்பங்களாகட்டும் அல்லது ஊடகத்துறையாகட்டும் சினிமாவாகட்டும், அந்த காலத்தில் நாடகம், சினிமா, பத்திரிகை, டிவி சேனல் மற்றும் சமூக ஊடகம் என அனைத்திலும் முன்னணியில் இருந்தாலுமே கூட சமூக ஊடகத்தில் இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என ஒரு புதிய யுக்தியை தாவேகா செய்திருக்கிறது. அதை குற்றம் சுமத்தாமல் அதில் தங்களை எப்படி ஈடுபடுத்திக் கொள்ளலாம், தங்களுக்கான களத்தை எப்படி கட்டமைக்கலாம் என்பதை ஆய்வுபூர்வமாக செய்ய திமுக தலைமை முன்னெடுத்திருக்கிறது. இதற்கான பணிகளை பெண் அமைப்போடு இணைந்து எப்படியெல்லாம் செய்யலாம், எவ்வளவு செய்யலாம், என்னென்னலாம் செய்யலாம் என்பதை எல்லாம் ஆய்வு செய்திருக்கிறார்கள். இது திமுக உயர்மட்ட குழுவில் ஒரு உறவு பாலத்தை ஸ்டாலின் ஏற்படுத்தி இருக்கிறார். ஏனென்றால் இவர் மீது அவர் மீது இவர் கூறிக்கொண்டிருந்தால் இது எதிர்க்கட்சிகளுக்கும் ஏன் நம்மோடு இருந்த கூட்டணி கட்சிகளுக்குமே அது தொக்காக போய்விடும். ஏனென்றால் நம்மோடு இருந்தவர்கள் எல்லாம் பலனடைந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆதலால் நமக்குள் ஃபர்ஸ்ட் ஒற்றுமை வேண்டும் என்பதை ஆணித்தரமாக ஸ்டாலின் எடுத்து வைத்திருக்கிறார். ஒரே முகத்தில் என்னென்ன பணிகளை செய்யலாம் என்று லிஸ்ட் எடுத்துக்கொண்டு தமிழகம் வந்திருக்கிறார்கள். இதற்கு அடுத்து இவர்கள் இருவரும் கொடுக்கக்கூடிய ஆய்வின் அடிப்படையில் கட்சியில் என்னென்ன மாற்றங்கள் செய்யலாம், அமைப்பு ரீதியாக என்னென்னவெல்லாம் செய்யலாம், கொள்கை ரீதியாக என்னவெல்லாம் செய்யலாம், அடுத்த தலைமுறையினரை என்னவெல்லாம் இழக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த வேளையில் ஜென்சி டிஎம்கே என்ற தன்னெழுச்சி இயக்கமாக ஒன்று தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது. சமூக வலைதளங்களில் முளைத்திருக்கிறது. அவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து அடுத்த ஜெனரேஷனுக்கு திமுகவின் கொள்கைகளையும் சித்தாந்த ரீதியான தாக்குதல்களையும் எப்படி எதிர்கொள்வது என்பதையெல்லாம் அவர்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும். தங்கள் பின்னால் அடுத்தடுத்து வரக்கூடிய
வரக்கூடிய தலைமுறையும் தயாராக இருக்கிறது. தலைமையில் நாம் சரியாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இந்த தருணத்தில் இதில் துறை சம்பந்தம் கொடுப்பதும் ஜெயரஞ்சன் அவர்கள் கொடுப்பதையும் வைத்து ஸ்டாலின் எடுக்கக்கூடிய மாற்றம் என்பது எங்கும் பெரிதாக பதவி பறிப்புகள் இருக்க போவது அல்ல. கண்டிக்கக்கூடிய அளவும் இருக்காது. நடந்தது நடந்தவையாகட்டும், நடப்பவை நல்லவையாகட்டும் என்ற செயல் திட்டத்தோடு பதவிகளின் அதிகாரத்தை குறைத்தல், தொகுதிகளின் எண்ணிக்கை குறைத்து மாவட்ட செயலாளர் எண்ணிக்கையை அதிகப்படுத்துதல், ஒரு குறிப்பிட்ட தலைவரிடம் அல்லது குறிப்பிட்ட மாவட்ட செயலாளரிடம் ஒட்டுமொத்தமாக அதிகாரம் குவிக்கப்படக்கூடாது, பரவலாக்கப்பட வேண்டும், இளைய சமுதாயத்தினருக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்பது போன்ற எல்லாம் அவர்கள் ஒரு கருவாக கொண்டு இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளை ஏற்படுத்த போவதாக தெரிகிறது. ஏன் அவர் பதவி பறிப்பை செய்ய போவதில்லை என்று கூறுகிறோமேயானால், திமுக இப்பொழுது தோற்றிருக்கிறது. தோற்றும் கட்சி கட்டமைப்போடு இருக்கிறது. அந்த கட்சியிலிருந்து ஒரு எம்எல்ஏ கூட எந்த பக்கமும் செல்லவில்லை, மாவட்ட செயலாளர்களும் செல்லவில்லை. ஆனால் தோற்ற அடுத்த நிமிடம் அதிமுகவில் கட்சி என்பதே இல்லாமல் ஜெயித்தவர்கள் எல்லாம் விஜயின் பக்கமும் எடப்பாடிக்கு எதிராகவும் திரும்பி இருக்கிறார்கள். ஏன் இந்நிலை தமிழகத்தில் மட்டுமல்ல, வெஸ்ட் பெங்காலிலும் மம்தாவுக்கு எதிராக ஜெயித்த எம்எல்ஏக்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி கொள்கை பிடிப்போடு திமுகவில் எம்எல்ஏக்களுமாகட்டும் மாவட்ட செயலாளரும் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இப்படி தவறிழைப்பதற்கும் அவர்கள் அதிகாரத்தில் இருந்தபோது அவர்களை கண்டிக்காததும் தலைமையின் பொறுப்பே ஒழிய அவர்கள் மீது தவறு என்பது குறைவுதான். அதனால் அவர்களை எல்லாம் திருத்தி தன் வழியில் கொண்டு வந்து கழகத்தை கட்டி காக்க வேண்டும் என்ற முனைப்போடு ஸ்டாலின் ஈடுபட போவதாகத்தான் தெரிகிறது. ஏனென்றால் கட்சி கட்டுக்கோப்பாக இருக்கிறது. இப்பொழுது அதிமுகவில் இருந்து தாவேகாவுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இதே நாம் ஏதேனும் பதவி பறிப்பெல்லாம் எடுத்தால் அடுத்ததாக அவர்கள் தாவேகாவிற்கோ அல்லது பாஜகவிற்கோ செல்ல தயாராக இருப்பார்கள். தமிழகத்தில் அண்ணாமலை கட்சி ஆரம்பிப்பதாக கூறப்படுகிறது. அதனால் அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க பலர் தயாராக இருக்கிறார்கள். அதனால் இந்த மாதிரியான சூழ்நிலையில் பதவி பறிப்பு என்ற முடிவை ஒத்திவைக்கப்பட்டு அதிகாரம் குறைப்பை மட்டும் செய்யலாம் என ஸ்டாலின் முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது. இதை போர்க்குணத்தோடு செயல்படுத்த திமுக தலைமை தயாராக இருக்கிறது. அதிலும் உதயநிதிக்கு மிகப்பெரிய தெம்பாக ஜென்சி, டிஎம்கே என இளைய சமுதாய மக்கள் ஒன்று கூடியதும் அதற்கு வந்த எதிர்ப்புகளுக்கெல்லாம் சமாளித்துக் கொண்டு கூட அவர்களது பேச்சு, உரை வீச்சு தெல்ல தெளிவாக திமுகவை அடுத்த 50 ஆண்டுகளுக்கு கொண்டு செல்லும் நம்பிக்கை கூர்க்கில் இருந்தபோது திமுக தலைவர் ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் கிடைத்திருப்பதாகத்தான் செய்திகள் வருகிறது. பார்க்கலாம் திமுக இந்த கருத்து கேட்பின் மூலமாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப் போகிறார்கள், பதவி பறிப்பா அல்லது அதிகாரம் குறைப்பா என்று எதை நோக்கி செல்ல போகிறது என்பதை எல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். வாருங்கள். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி, தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.